குலமே தெய்வம், குலதெய்வம் அவங்கள வீட்டுக்கு அழைக்க வேண்டிய நாள். ஒவ்வொரு மாதமும் பிறந்தவன வரக்கூடிய முதல் நாள் பங்குனி மாதம், ஐயப்ப மாதம், மீன மாதம், முருகப்பெருமான் இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்ட பங்குனி உத்தர மாதம். வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய கும்ப வழிபாட்டு பூஜையை உங்கள் இல்லத்தில் செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் கோடி கோடி செல்வம் தேடி தேடி வரும். மறக்காமல் உங்கள் குலதெய்வத்தோட பேரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். என் வாழ்க்கையில் நான் ஏதோ ஒரு நல்லது செஞ்சுருக்கேன், நான் வாழ்கிறேன் அப்படின்னா என் குலதெய்வமான குட்டக்காரப்பச்சி காமாட்சி அம்மனே அதற்கு காரணம். அந்த தெய்வத்தின் திருவடிகளை தொட்டு, என்னை வழிநடத்தும் சித்தர்களின் தெய்வ திருவடிகளை தொட்டு இந்த பதிவை பதிவு செய்கிறேன். ஒரு உயிர் வெற்றி பெற வேண்டுமென்றால் அவர்களின் பித்ருக்களையும் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபாடுகளை செய்ய வேண்டும். குலதெய்வத்தை பிடிக்காமல் எத்தனை கோயிலுக்கு போனாலும் எந்த புண்ணியமும் கிடைக்காது. உங்களுக்கு அத்தனை புண்ணியம் தேடி வர ஒவ்வொரு மாதமும் முதல் நாளில் குலதெய்வமே வீட்டுக்கு எழுந்தருளுன்னு அவங்கள அழைச்சிங்கன்னா அந்த தெய்வம் வரும். அது வருவது எப்படிங்க தெரியும்? குடும்பத்தில் சண்டை சச்சரவு வராது, குடும்பத்தில் விரைய செலவு ஏற்படாது, நோய் நொடிகள் வராது, அந்த குடும்பத்துக்கு நல்லது ஏற்படும், புது புது வரவுகள் ஏற்படும், புது புது சுப நிகழ்வுகள் ஏற்படும், வாழ்க்கையில் வளர்ச்சி கிடைக்கும். அப்படி உங்கள் வாழ்க்கையிலையும் வளர்ச்சி கிடைக்க வரும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4:30 to 4:54 24 நிமிஷம் அபிஜித் முகூர்த்த நேரம் வருது. அதுவும் திருவோண நட்சத்திர ஏகாதேசி கரிநாள் பங்குனி 1 அபிஜித் முகூர்த்த நேரம். அது நேற்றே ஒரு பதிவு போட்டேன், அந்த பதிவை ஃபாலோ பண்ணுங்கள். அதற்கப்புறம் காலையிலையோ மாலையிலையோ நீங்கள் ஒரு கும்பம் தட்டு நிறைய ஒரு பச்சரிசியை பரப்பி அதில் கும்பம் வச்சு அதில் தண்ணீர், பன்னீர், ஏலக்காய், உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கான எலுமிச்சம்பழம், 4 பேர் இருக்கீங்கன்னா 4 எலுமிச்சம்பழம், அதற்கப்புறம் பச்சை கற்பூரமும் மஞ்சள் கல்லுப்பு போட்டு மேலே ஒரு முழு மாதுளையை வச்சு, மாதுளையில் குங்குமம் போட்டு வச்சு, வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஆபரணத்தை அதற்கு மாலையாக போட்டு, அதற்கு முன்னாடி ஒரு வெற்றிலைக்கு மேலே ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு, உங்களோட குலதெய்வத்தோட மந்திரம் அதற்கு முன்னாடி ஓம் கம் கணபதே 27 முறை சொல்லி குங்கும அர்ச்சனை எலுமிச்சம்பழத்துக்கு பண்ணுங்கள். அதற்கப்புறம் ஓம் குலதெய்வத்தோட பேர் நம 108 முறை மனமாற ஜபம் செய்து குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். பெண்களை பொறுத்தளவுக்கு கணவன் வீட்டு குலதெய்வத்தையும் அம்மா வீட்டு குலதெய்வத்தையும் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. 108 முறை ஜபம் செய்த பிறகு அந்த குங்குமத்தை எடுத்து உச்சி நெற்றி போட்டு தாலி கொடியில் வச்சுட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வச்சு விடுங்க. அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து விட்டுட்டு பேலன்ஸை கொஞ்சம் ரெகுலராக குளிக்கிறதுக்கும் உங்கள் துளசி செடிக்கும் ஊற்றுவீங்க. பூஜை பண்ண அந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ஜூஸ் போட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க சாப்பிட்ருங்க. கும்பத்தில் இந்த எலுமிச்சம்பழத்தை 3 நாள் தலகாணிக்கடியில் வச்சு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் தூங்கிட்டு 4ஆவது நாள் தூக்கி போட்டுடுங்க. இதை செய்வதன் மூலமாக எல்லா நெகட்டிவ் வைப்ரேஷனும் போய் சுப நிகழ்வுகள் ஏற்படும். கும்பத்துக்கு கீழே பச்சரிசி வச்சுருந்தீங்களே, அதை அடுத்த நாளே பொங்கல் செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். குலதெய்வத்தை அழைப்பவர்களுக்கு குலதெய்வம் வந்து எழுந்தருளி சகல ஐஸ்வர்யங்களையும் தரும். அன்றைக்கு வீட்டில் மாவிளக்கு போடுவது, வீட்டில் வாசலில் மஞ்சள் தெளித்து விடுறது, இனிப்புகள் செய்வது இன்னும் சுப ஆரம்பத்தை ஏற்படுத்தி தரும். பங்குனி 1 சரியாக ஆரம்பிங்க. இந்த தமிழ் ஆண்டோட கடைசி மாதம் மீன மாதம் அற்புதங்கள் ஏற்படும். உங்களுக்கும் அற்புதங்கள் ஏற்பட நானும் பிரார்த்திக்கின்றேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள், வாழ்க. அன்றைய தினத்தில் நான் பஞ்சபட்சி சாஸ்திரம் என்கின்ற ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பை தொடங்க இருக்கின்றேன். உங்களோட ராசிக்கு எந்த பட்சியை வழிபடணும், அந்த பட்சியின் மூலமாக நினச்ச காரியத்தை எப்படி சாதிக்கணும்னு இதில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். விவரங்களுக்கு தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். நான் கொங்கண சித்தரின் சூட்சமமான தெய்வீகமான தன ஆகர்ஷண, பண ஆகர்ஷண, குரு ஆகர்ஷண பயிற்சி வகுப்பான கல்பத்தரு பயிற்சியை நடத்துவதற்காக வரும் ஞாயிற்றுக்கிழமை மதுரை வர இருக்கின்றேன். மார்ச் 15ஆம் தேதி மதுரையில், மார்ச் 22ஆம் தேதி கோயம்புத்தூரில், மார்ச் 29ஆம் தேதி சேலத்தில் நடைபெறும் இந்த அற்புத பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு வளம் பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இது மட்டுமில்லாமல் உங்களோட குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, உறவுகளில் பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு எதிர்மறையான மாந்திரிகம் தாந்திரிகம் பண்ணி குடும்பத்தில் ஏதோ ஒரு சிக்கல்கள் இருக்குது, வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட பர்சனல் கன்சல்ட்டிங்கை வாட்ஸ்அப்பில் எடுத்துக்கொள்ளலாம். அதை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் பிரச்சனைகளை நேர்மறையான வழியில் சரி செய்ய நான் உங்களுக்கு வழி நடத்துகிறேன். வளம் பெற்று வளம் பெறுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.